தந்தையின் அன்பு. அன்பார்ந்தவர்களே, வயதான பெரியவர் ஒருவர் இருந்தார். அவர் பலருக்கு கடன் கொடுத்திருந்தார். ஒரு நாள் பல ஆண்டு காலமாக பணத்தை திருப்பி கொடுக்காதவர்களை அழைத்தார். அவர்களிடம், உங்களால் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை, எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த முறையில் எனது கடனை அடைப்பீர்கள் என்று கூறினால் இப்போது உங்களிடம் நான் பணம் கேட்க மாட்டேன் என்று கூறினார். சிறிது பணம் கடன் வாங்கியவர் முதலில் வந்தார். நான் அடுத்த பிறவியில் உங்கள் வீட்டு குதிரையாக பிறந்து நீங்கள் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் உங்களை தாங்கி செல்வேன் என்றார். அப்படியா என்று மகிழ்ச்சி அடைந்த அந்த பெரியவர் அவரது கடன் பத்திரங்களை கிழித்து எறிந்து விட்டார். அவரது கடனையும் மன்னித்து விட்டார். இரண்டாவது நபர் சற்று அதிகமாக கடன் பெற்றிருந்தார். அவர் அந்த பெரியவரிடம், நான் உங்கள் வீட்டு மாடாக பிறக்க விரும்புகிறேன், உங்கள் வயலில் உழைத்து உங்கள் கடனை அடைப்பேன் என்றார். அவரது பதிலும் பிடித்து போனதால் அவரது கடனையும் அந்த பெரியவர் மன்னித்து விட்டார். எல்லாரையும் விட அதிகமாக கடன் பெற்றிருந்தவர் வந்தார். அவர் அந்த பெரியவரிடம், நான் அடுத்த பிறவியில் உங்களுடைய தந்தையாக பிறக்க விரும்புகிறேன் என்றார். அவரது பதில் அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சி தரவில்லை. ஆனால் அந்த நபரோ, குதிரையாக மாடாக பிறந்து உங்களுக்கு பணியாற்றுவதை விட உங்கள் தந்தையாக இருந்தால் பகல் இரவு என பாராது உங்களுக்காக உழைக்க முடியும். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் வளரும் போது உங்களை கண்காணித்துக் கொள்ளுவேன். உங்களுக்கு ஒரு குறையும் வராது பார்த்துக் கொள்ளுவேன். எல்லாவற்றுக்கு மேலாக நான் சாகும் போது என்னுடைய சொத்துக்களை எல்லாம் உங்கள் பெயருக்கு எழுதி வைப்பேன் என்றார். அவரது விளக்கம் மிகவும் பிடித்து போக அவரது எல்லா கடன்களையும் அந்த பெரியவர் மன்னித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். தந்தையின் அன்பு அளப்பரியது. கடவுள் தந்தையாயிருந்து நம் அனைவரையும் நாம் இருப்பது போன்றே அன்பு செய்து வருகிறார்.